கையில் காயமாயிடுச்சு காய்ஸ். காயமாகி 20 நாள் ஆகுது. இன்னுமே நான் வேலைக்கு போகல. சரி, ஓகே, எவ்வளோ நேரமாக கட்டாயிடுச்சுன்னு தெரில. நானும் பெக்கன்ட்டு பார்க்காம ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். சிறப்பான அழுப்பம். எங்கேருந்து ரெக்கார்டாக விட்டுச்சுன்னு வருது இல்லையா? ஓகே, சீனரிஸ்லாம் சூப்பராக இருக்குது. சும்மாவே ஃபில்ட்ரு போட்ட மாதிரி தான் இருக்குது. வாவ். இப்போ வந்து மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஒரு 12:30 இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 மணி மாதிரியே தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு இங்கே நல்லா கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இந்த இதுக்குள்ளே தான் போகணும். இந்த ரோடு தான், அந்த ரோடுக்குள்ளே தான் போகணும். ஓகே, ஓகே. ஒரு சின்ன சின்ன தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிட்டேன். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டாக போகிறோம். ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த ரூட்டு தெரியுமான்னு தெரில. பார்த்துக்கிடுவோம். ஓகே, இதான் நீல வரதராஜ பெருமாள் ஸ்ரீ நால்காட்சி ஆலயம். இந்த பக்கம் தான் போகணும். அதை கரெக்டாக பார்த்து வந்துக்குங்க. அதான் நான் மிஸ் பண்ணிடணும்னு நினச்சேன். பரவாயில்ல, இன்னும் அந்த போர்டு அங்கேயே இருக்குது. அதனால் வந்து ரோடு, இந்த ரோடு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்காது இந்த போர்டு இல்லைன்னா. ஏன்னா ஓகே, கொஞ்சம் உழப்பலாக தான் போயிட்டுருக்குது. சோலோ ரைடிங் அந்தளவுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ காய்ஸ், கையிலெல்லாம் காயமாக இருக்குது. இதோட ஓடி வந்துருக்கு. ஏதாச்சும் பார்த்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே, இருட்டில் ஓடுற மாதிரியே இருக்குது எனக்கு என்னமோ. கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்பீடு பிரேக்கரை கண்டுபிடிச்சிட்டேன். டமால்னு விட்டுருக்கும் இல்லாட்டி அதில். ஏன்னா இங்கே கோயிலுக்கு தலைக்குத்து கோயிலுக்கு போறியா? கீழே போய் குளிக்க போறியா? கோயிலுக்கு தான் போகிறேன். கோயிலுக்கு போகிறனா போயிட்டு வா. மேலே ஏறக்கூடாதுங்களா? ஆமாம், ஏறக்கூடாதுன்னு தெரியுமா? பேப்பரில் போட்டாங்க ஒருத்தன் செத்து போய் 15 நாளாவது. தண்ணி அதிகமாக இருக்குங்களா? தண்ணி அதிகம் இல்லை, தண்ணி போட்டு போய் செத்து போனாங்கன்னா அது சொல்கிறேன். ஓ, சரி, புரியுது. 30 பேர் திண்டுக்கல்காரன் வந்தேன். ஒருத்தன் செத்து தூக்க முடியாமல் 6 மணி நேரம் சென்று பயிர் சர்வீஸ்காரன் தூக்கினேன். வர முடியல. சரி. அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஒரு வக்கீல் மாவன் வந்து நைட்டில் போய் மேலே உட்காந்துட்டேன் 2 பேர். யானைக்காடு யானை அப்படி நிற்கிது. போய் பார்த்தா எங்கள் ஆளுக்கு போய் தேடி பார்க்குறாங்க. யானை வச்சோன்னா ஒன்றும் கிட்ட பிடிக்க முடியல. காலைல 6 மணிக்கு தான் முடியாது. மேலே போய் வரையில் பாறையில் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்லி எழுப்புறது. சரிண்ணா. ஓ, கோயிலுக்கு போகிறதா தாராளம் போகலாம். சரிண்ணா. ஆளுங்களாக இருக்காங்க. நல்லா இருக்காது. சரிண்ணா. யார் உள்ளோட இருக்காங்க? ஏன்னா உன்னோட சேர்ந்து வந்திருக்காங்க. நீ மட்டும்தான்? நான் மட்டும்தான். அங்கிள் வந்து மேலெல்லாம் ஏறாதுங்கிறாரு. பார்த்து கிடக்கிற மூமரு நம்ம ஏறுறோம். கண்ட தற்குறி பயில போய் மேலே சாகிறதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்?
ஸோ காய்ஸ் சிமெண்ட் கொண்டு வந்தனால வந்து இதை வச்சு போட்டு போக முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா இதை போட்டுக்கிட்டு செப்பு போட்டு மேலே ஏறுறது பெட்டர். மேலே ஏறணும். ஓகே செருப்பு போட்டு வந்துடலாம். என்ன இருக்குன்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன். உள்ளே வந்தாச்சு. ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போக போகிறேன். இந்த வழியில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து மேலே ஏற போகிறோம். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் டு த வீலாக். இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும். இந்த மாதிரி பாதை பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க. நடந்து ஒரு பாதையே மாறிடுச்சு. வெளியே காட்டலாம், அதனால வேணாம். இது ஓகே. இதான் ஸ்டார்டிங் கொஞ்சமாக வருது தண்ணி. நல்லா சுத்தமாக போகவே இல்லை. ஓகே இப்போது அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆசம்ல அங்கே தெரியுது பாருங்களேன். நான் வந்து கொண்ட
தனியாக வந்து என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முன்னாடி யாருமே இல்லை. ஆனால் வந்து அதுக்காச்சும் மலை சாரல் அப்படி தெரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த உட்கார்ந்ததில் இப்போ கையை வேறு நினச்சிக்கிட்டேன்.